அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, $100 கோடி மறுபரிமாற்றம் செய்யும் ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வங்கி அமைப்புகள் கடுமையான பணப்புழக்க பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அதாவது லிக்விடிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய வங்கிகளில் லிக்விடிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. மார்ச் மாதத்துக்குள்ள பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.2 lakh crore அளவுக்கு ஃபினான்ஸ் அந்த நிதி தேவைப்படுது அப்படிங்கிறது நம்மளுடைய பணச்சந்தையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இந்தியாவோட இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம்ல என்ன தேவைப்படுது அப்படின்னா லிக்விடிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது. லிக்விடிட்டி ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறது இதை சொல்றாங்க. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு $100 கோடி மறுபரிமாற்றம் செய்ய ரிசர்வ் வங்கி முடிவெடுத்திருக்காங்க. அதுதான் இந்த ஆர்டிகல்ல முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு லிக்விடிட்டி கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்த அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு ₹1 ஈக்குவல் டு $85 கரண்ட் ரேட்ல பார்த்தோம்னா, அப்போ அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறதுமே அதிகமாயிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய மத்திய வங்கி என்ன பண்ண போறாங்க, இந்த மறுபரிமாற்றம் அப்படிங்கிறத செய்ய போறாங்க. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா இதுக்கு கரன்சி ஸ்வாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க? கரன்சி ஸ்வாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கரன்சி ஸ்வாப் இதன் மூலயமா என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ கரன்சி ஸ்வாப் அப்படிங்கிறது ஆர்பிஐயோட ஒரு டூல். ஓகேங்களா? எதுக்கான டூல் அப்படின்னு பார்த்தோம்னா, லிக்விடிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா, நம்மளோட லோக்கல் கரன்சி ரொம்ப டிட்டோரியேட் ஆகுது, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறப்பெல்லாம் இந்த கரன்சி ஸ்வாப் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. கரன்சி ஸ்வாப்ல ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா? ஸோ ஆர்பிஐ கிட்ட கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் அந்த அமெரிக்கன் டாலர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஆர்பிஐ கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய இந்தியன் ருப்பியை வாங்கி வச்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ கமர்ஷியல் பேங்க் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்கன் டாலர்ஸை ஆர்பிஐ கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலா இந்தியன் ருப்பியை வாங்கி வச்சுப்பாங்க. இதனால என்ன ஆகுது, கமர்ஷியல் பேங்க் கிட்ட இந்தியன் ருப்பியோட அளவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க் கிட்ட இந்தியன் ருப்பி அதிகமாக இருக்கப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிரெடிட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, கடன்களை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கடன்களை கொடுக்கறது மூலயமா நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த எக்கனாமியை ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் ஆர்பிஐ என்ன பண்றாங்க, இந்த கரன்சி ஸ்வாப் அப்படிங்கிறத பண்றாங்க. சரிங்களா? ஸோ அதான் இந்த ஆர்டிகளோட முக்கியமான ஒரு விஷயம். கரன்சி ஸ்வாப்னா என்ன, எதுக்காக அதை பண்றாங்க அப்படிங்கிறது. சரியா? அடுத்து, பிரதமரின் முதன்மை செயலாளராக சக்திகானந்த தாஸ் நியமனம். இவர் தான் ஆர்பிஐயோட 25வது கவர்னராக இருந்திருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம், 2018 இருந்து 2024 வரைக்கும் இவர் தான் ஆர்பிஐ கவர்னராக இருந்திருப்பார். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரதமருடைய முதன்மை செயலாளராக நியமனம் செய்ய போறாங்க. அதாவது பிரதமருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முதன்மை செயலாளராக PK மிஸ்ரா அப்படிங்கிறவர் இருக்கார். தற்போது 2வது முதன்மை செயலாளராக சக்திகானந்த தாஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ஸோ இவர் பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கார். இந்தியாவோட ஆர்பிஐ கவர்னராக இருந்திருக்கார். அமெரிக்க நிறுவனம் வழங்கக்கூடிய இந்த குளோபல் ஃபினான்ஷியஸ் அப்படிங்கிற அந்த இதழ் வழங்கக்கூடிய பெஸ்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர் அப்படிங்கிற இந்த அவார்டை 2023, 24 அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வருஷங்கள்ல இவர் வாங்கியிருப்பார். சரிங்களா? ரெப்போ ரேட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணது, இன்ஃப்ளேஷனை கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணது, அதெல்லாமே இவரோட கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்தியாவோட பொருளாதாரத்தை இந்த சேஞ்சிங் குளோபல் சினாரியோவில், இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர், ரஷ்யா யுக்ரைன் போர், இந்த காலகட்டத்தில் இந்தியாவோட பொருளாதாரத்தை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணதில் சக்திகானந்த தாஸோடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ அவர் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரதமருடைய முதன்மை செயலராக, பிரின்சிபல் அட்வைசராக போட்டிருக்காங்க, பிரின்சிபல் செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.